கடவுளையே கவலையில கன்னத்துல கைய வைக்க வச்ச ஒரு ஆளை பாத்திருக்கீங்களா? இப்ப வருவான் பாருங்க. ஆனா செம்ம இன்ட்ரோ கடவுளே. அப்படியே வா போய் டக்குன்னு தேட்டர்ல படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையுமே தெருவுல போயிட்டு இருக்கு. இதுல நீ படத்துக்கு போலான்னு கூப்பிடுற. கடவுளே, நான் உனக்கு புதுசா சொல்ல போறது இல்ல. என் சேனலை பொறுத்த வரைக்கும் நல்ல வியூஸ் போறது ஒன்லி மூவி ரிவ்யூ மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும், தெளிவா பேசுவேன். அதனால என்ன தெரியல வியூஸ் பெட்டரா போகுது. மத்ததெல்லாம் போட்டா ஊதான். ரிவ்யூ சொல்ற அளவுக்கு சார் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? ஏண்டா அவன் கோடி கணக்குல செலவு பண்ணி 2000 பேர் 3000 பேர் சேர்ந்து எடுக்கிற படத்தை சர்வசாதாரணமா நீங்க போய் தியேட்டர்ல பாத்துட்டு ரிவ்யூங்கிற பேர்ல நல்லா இருக்கு நல்லான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏன் கடவுளே, நாங்க மட்டும் என்ன புதைச்சு வச்ச காசு எடுத்துட்டு போய் படம் பாக்குறோம்? நாங்களும் உழைச்ச காசை வச்சுதான் படம் பாக்குறோம். அப்படி போற இடத்துல சும்மா ஒரு நாங்க தேட்டர் வாங்குவேன். அதை செக் பண்றோம், இதை செக் பண்றோம். பார்க்கிங் சார்ஜஸ் பார்க்காம வெளியே 35 ரூபா, உள்ள 350 ரூபா. இவ்வளவு டார்ச்சர் அந்த படத்தை பார்க்க போனா அந்த ஹீரோயினி தடவத்துக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாங்க. 50 கோடி 70 கோடின்னு பார்த்த கணக்கு காட்டுவானுங்க. கதை ஒண்ணுமே இருக்காது. அந்த படத்தை குத்துண்டெல்லி பிரின்ஸ் கல்லடிச்சு அடிப்பாங்க.